வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் தனது வாழ்க்கையை ஒரு பாடலில் விவரித்தும் அந்த பாடலை அவரே திரையில் தோன்றி பாடியதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. நடிகராக ஆக வேண்டும் என்று வந்து தனது கவித்துவத்தின் மூலம் ஒரு சிறந்த கவிஞராக மாறிய கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். அதேபோல் எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசன் கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் போற்றப்படும் பாடலாக உள்ளது. 3 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்த கண்ணதாசன் நடிகராகவும் முத்திரை பதித்துள்ளார். சிவாஜி கணேசன் நாயகனாக அறிமுகமான பராசக்தி படம்தான் கண்ணதாசன் அறிமுகமான முதல் திரைப்படமாகும். அதனைத் தொடர்ந்து கருப்பு பணம் என்ற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த கண்ணதாசன் தயாரிப்பாளர், இயக்குனர், பாடல் ஆசிரியர், திரைக்கதை எழுத்தாளர் என பன்முக திறமைகளுடன் திரைத்துறையில் இயங்கி வந்தார். இவருக்கு எந்த அளவிற்கு புகழ் சேர்ந்ததோ அதே அளவிற்கு சர்ச்சைகளையும் சந்தித்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கண்ணதாசன் ஏராளமான கடனாளியாக இருந்தார் என்றும் தகவல் இருந்துள்ளது. இதில் தனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது என்று கண்ணதாசனை பல மேடைகளில் பேசியுள்ளாராம். தனது உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு பாடலை எழுதி அதே திரையில் தானே தோன்றி பாடுவது போல் தான் தயாரித்த ஒரு படத்தில் வைத்திருப்பார் கண்ணதாசன். அந்த பாடல்தான் இரத்த திலகம் படத்தில் இடம்பெற்ற ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடலாகும். இந்திய சீனா போரை அடிப்படையாக வைத்து கதை எழுதிய அதற்கு திரைக்கதை அமைத்து கண்ணதாசன் தயாரித்த படம்தான் இரத்த திலகம். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்த இந்த படத்தில் முதல் காட்சியில் ஒரு கல்லூரி விழாவில் முன்னாள் மாணவர் முத்தையா அவர்தான் கண்ணதாசன் பாடல் பாடுவர் என்று அறிவிக்கப்படுமாம். அப்போதுதான் கண்ணதாசன் இந்த பாடலை மேடையில் பாடுவது போல் அமைந்திருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த பாடலை டி.எம். சவுந்தரராஜன் பாடியிருப்பாராம். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.